அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய ஆரத்தி என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். பொதுவாக எழுத்தாளர் தி. ஜானகிராமனுடைய சிறுகதைகளை பற்றி சொல்லணும்னா எல்லா கதைகளும் ஒரு உணர்ச்சி வெள்ளம்னு தான் சொல்லணும். எல்லார் மனசுக்குள்ளேயும் கிடக்கிற அன்பு, கருணை, இரக்கம், பாசம் எல்லாத்தையும் சொன நீர் மாதிரி சுரக்க வச்சிருவார். சின்ன குழந்தைங்க இந்த சீட்டையெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு விளையாடுவாங்கள்ல, அது மாதிரி கதையில் நம்மளையும் காட்சியில் கண் முன்னே அடுக்கடுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சொல்லிக்கிட்டே போவார். அடுக்கி வச்ச சீட்டு ஒரு சின்ன அசைவில் எல்லாம் கீழே விழுவும் பாருங்க. அது மாதிரி கதையில் ஒரே ஒரு வார்த்தையால் நம்ம மனசை அடியோடு குலைச்சி போட்டுருவார். ஆரத்திங்கிற இந்த கதையில் கூட கதை முடிவில் ஒரே ஒரு வார்த்தை தான், அவ்வளோதான். உணர்ச்சிகளை ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமாங்கிறது ஆச்சரியமான விஷயந்தான். இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதை ஆரத்திங்கிற அந்த சிறுகதை கூட குழந்தை திருமணம் செய்த ஒரு பெண்ணை பற்றின கதை தான். இப்போல்லாம் அந்த குழந்தை திருமணங்கிற முறை அடியோட மாறிடுச்சு. தந்தை பெரியார் போன்ற தலைவர்னால போராட்டத்தினால இன்னைக்கு அந்த மாதிரி திருமணங்கள்லாம் சட்ட விரோதம்னு ஆயிடுச்சு, ஒரு சட்டமாகவே ஆயிடுச்சு. ஒரு பெண்ணினுடைய மனசை ஒரு பெண்ணால் தான் முழுமையாக சொல்ல முடியுங்கிறதெல்லாம் பொய்ன்னு தி. ஜானகிராமன் நிரூபிச்சிட்டாரு. கதையை சொல்லிக்கிட்டே வராரு. கடைசி ஒரு வார்த்தையில் நம்மளை போட்டு தலைகளாக பிரட்டி போட்டுறாரு. மனசு என்னமோ செய்யுது. இப்போ நான் அந்த கதையை சொல்கிறேன், நீங்களும் கொஞ்சம் கவனமாக கேளுங்களேன். இப்போ நான் கதைக்குள்ளே போகிறேன். ஆரத்தி சிறுகதை. அம்பாளுக்கு இன்னும் அபிஷேகமே முடியவில்லையாம். முடிந்த பிறகு அலங்காரம் செய்துவிட்டு தான் சன்னதியை திறந்து விடுவார்கள். இன்னும் அரை மணி நேரமாவது ஆகும். வந்த கூட்டம் 3 பிரகாரங்களும் சிறு சிறு கும்பலாக உட்கார்ந்து பேசி பொழுதுபோக்கி கொண்டிருந்தது. பிரகாரம் முழுதும் மணல் கொட்டியிருந்தார்கள். 7ஆம் நிலவு அதன் மீது நரை வெள்ளையாக பறந்திருந்தது. மணலின் குளிர்ந்த ஸ்பரிசத்துக்காக தான் கூட்டம் முழுவதும் அங்கே உட்கார்ந்திருந்தது. சிறுவர்கள் மணலில் வீடு கட்டினார்கள், சடுகுடு ஆடினார்கள். சுண்டலுக்காக கொண்டு வந்திருந்த வெண்கல டம்ளருக்குள் வாயை புதைத்து ஒரு பயல் பாடிக்கொண்டிருந்தான். ஓரமாக வளர்ந்திருந்த மகிழ மரத்து இலைகளூடே மின்மினி கூட்டம் எரிந்தும் அணைந்தும் தங்க பொறிகளை உதிர்த்து சுழன்றது. காமாட்சிக்கு ஒன்றும் காதில் விழவில்லை, கண்ணிலும் படவில்லை. அதாவது புலன்களை கடந்து மனத்தில் பாயவில்லை. அவள் மனசு எங்கேயோ இருந்தது, எதிலும் ஒட்டாமல் பிடிப்பு விட்டு கிடந்தது. அவள் உட்கார்ந்திருந்தது ஒரு பாட்டி கூட்டத்தின் நடுவில். ஞான பாட்டி மகிஷாசுர மர்த்தினி விருத்தம் பாடி கொண்டிருந்தாள். அவளை சுற்றி இருந்த பாட்டிகள் அப்பாடி அம்மாடி என்று வியப்புடன் தேவி யுத்தம் புரிந்த வீரத்தை கேட்டு பூரித்தார்கள். தங்கள் வீட்டு குழந்தையின் பேச்சையும் வேடிக்கைகளும் கேட்பது போல் பாச சிரிப்பு, பாந்தவிய சிரிப்பு சிரித்தார்கள். காமாட்சிக்கு நடுநடுவே எப்பொழுதாவது 1-2 வார்த்தைகள் கேட்கும். பொருளற்ற ஒளியாகத்தான் அது கேட்கும். பொருள் கொடுக்கிற மனசு அங்கு இல்லையே. 10 நாட்களாகவே அது எங்கேயோ குந்தி கொண்டு நின்றது. அம்பை போல். அம்பை பிடுங்கினால் உயிர் போய்விடும் என்பார்கள். அதனால்தான் அந்த மனதை பிடுங்கவும் முற்படவில்லை அவள். அவளால் இயலவும் இல்லை. 10 நாட்களாயும் அதை மறக்க முடியவில்லை. மன்னிக்கு கூடவா சந்தேகம் வந்து விட்டது? மன்னிக்கு கூடவா? அண்ணாவுக்கு பேரன் பிறந்து அன்று ஆண்டு நிறைவு. ஹோமம் முடிந்து காது குத்தி ஆனதும் ஆரத்தி எடுத்தார்கள். ஆரத்தி தட்டுக்கு காமாட்சியின் கை ஒரு கையாக இருக்கிறது வழக்கம். எத்தனையோ வருஷ பழக்கம் அது. ஆனால் மன்னி அன்று அந்த பாந்தியத்தை பிடுங்கி அடுத்த வீட்டு கிழவியிடம் கொடுத்த சமர்த்த நினைத்தால் ஆரத்தி யார் எடுத்தால் என்ன? ஆனால் மன்னி தன்னை பார்க்காதது போல் அவளை விளக்கின விளக்கு. அந்த கணத்தில் அடுக்களை நிலையோரமாக நின்ற காமாட்சிக்கு காலின் கீழ் மண் சரசரவென்று சரிவது போல் இருந்தது. கண்ணில் பஞ்சடைந்தது. திக்பிரமை பிடித்து நின்றாள். ஆரத்தி எடுத்தாய்விட்டது. மஞ்சள் நீரை வாசலில் கொட்டிவிட்டு காலிறங்கிய புடவையும் காதில் ஆடும் ஓலையுமாக திரும்பி வந்து கொண்டிருந்தால் அடுத்த வீட்டு கிழவி. ஒன்றுமே தோன்றாமல் நின்றாள் காமாட்சி. திகைப்பு அடங்கிய பிறகு புத்தி இயங்கிற்று. பிறருக்கு எத்தனை சொன்னாலும் தனக்கு என்று வரும்போது சற்று ஜாக்கிரதையாகவே இருக்கலாம் என்று மன்னி நினைத்து விட்டால் போலிருக்கிறது. ஆலோசித்து பார்த்ததில் அதுவும் தப்பாக படவில்லை. நமக்கு ஒரு பெண் இருந்து அதற்கு ஒரு குழந்தை பிறந்து சந்தேகத்துடன் ஒரு காரியத்தை செய்வானேன்? அப்படியானால் மன்னிக்கு சந்தேகம்தானே? மன்னிக்கும் வந்து விட்டதா? அது மன்னிக்குமா? மன்னிக்கு கூடவா என்ற ஒரு சொல்தான் உள்ளே 10 நாட்களாக பாறையில் மோதின வெள்ளம் மாதிரி அந்தண்டையும் போகாமல் இந்தண்டையும் போகாமல் தழும்பிக் கொண்டே இருக்கிறது. மன்னி ஒருத்தியும் தன்னை கைவிட்டு போய்விட்டாளா? 10 நாட்களாக எந்த காரியமும் சரியாக செய்ய முடியவில்லை. குழம்புக்கு உப்பு போட மறந்து போகிறது. ரசத்துக்கு புளி தூக்கல்.
அரிக்கேன் விளக்கு கண்ணாடி கை தவறி விழுந்து விட்டது. எல்லாவற்றையும் விட மனத்தில் ஒருவாறாக அடங்கி அடியாளத்தில் படிந்துவிட்ட கவலை, திகில் எல்லாம் மீண்டும் கிளர்ந்து குழம்ப தொடங்கிவிட்டன. ஞானப்பாட்டியின் கதை மீண்டும் காதில் விழுந்தது. காமாட்சி சுற்றுமுற்றும் பார்த்தாள். சுற்றிலும் வெள்ளை புடவைகள், பாட்டிகள், 30 வயசு, 40 வயது, 70 வயசு, இப்படி எத்தனையோ வயசு பாட்டிகள் நடுவே அவள் அரக்கு புடவையும், கையில் வளையும், மூக்கில் பேசரியும், நெற்றியில் மஞ்சள் குங்குமமும், கழுத்தில் மஞ்சள் சரடுமாக உட்கார்ந்திருக்கிறாள். இத்தனையும் லட்சியம் பண்ணாமல் தங்களின் ஒருத்தியாக விட்டது போல் அவளை நினைத்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள். இப்படி ஒரு அவஸ்தையா? இதே கோயிலில்தான் மாப்பிள்ளை அழைப்பு நடந்தது. அவள் உட்கார்ந்திருந்த இதே இடத்திலேயே அவன் அன்று உட்கார்ந்திருக்கலாம். 35 வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது அந்த கல்யாணம். காமாட்சிக்கும் அவனுக்கும் நடந்த கல்யாணம். தலையில் குடுமி, கரும்பந்து போல் பெரிய குடுமி, அதற்கு மேல் கருப்பு குள்ளாய், திறந்த கோட்டு, கழுத்துக்கு டை, இடையில் ஜரிகை வேட்டி. இயற்கையாகவே பெரிய கண், மை இட்டிருந்ததால் இன்னும் கருப்பாக பெரிதாக தெரிந்தது. நெற்றியில் சாந்து போட்டு, காதுக்கு ஒற்றைக்கல் பச்சை வைரக்கடுக்கன். அந்த வேஷத்தில் இந்த இடத்தில்தான் உட்கார்ந்திருக்க வேண்டும் அவன். கல்யாணத்தின் போது அவளுக்கு 9 வயது. பிறகு ஆடி, 6ஆம் மாதம், தீபாவளி என்று 4 தடவை வந்தான் அவன். தகப்பனார் கிடையாது அவனுக்கு. தாயாருடன் வருகிற வழக்கம். மறு வருடம் தீபாவளிக்கு தனியாக வந்தான். அப்போது வயது 18 இருக்கும். 6 மாதங்கள் கழித்து வருஷ பிறப்புக்கு முதல் நாள் வந்துவிட்டு போனான். அப்போதுதான் கடைசி தடவையாக பார்த்தது அவனை. 4 மாதங்கள் கழித்து தாயாரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. பிள்ளையை காணவில்லையாம். திருவாரூர் வரையில் போய்விட்டு வருவதாக சொன்னானாம். 10 நாட்களாயிற்று, ஆளை காணவில்லை. இங்கு வந்திருக்கிறானா என்று கேட்டு எழுதியிருந்த கடிதத்தில் அப்போது காமாட்சியின் தந்தை உயிரோடு இருந்த சமயம். 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆகின, ஆளை காணவில்லை. 6 மாதங்கள் கழித்து திடீரென்று ஒரு மணி ஆர்டர் வந்தது. ரங்கூனிலிருந்து வந்தது பணம். சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டு வந்ததற்காக வருந்துவதாகவும், ரங்கூனில் ஒரு பெரிய கடையில் வேலை பார்ப்பதாகவும் எழுதியிருந்தான். 2-3 மாதங்களுக்கு ஒரு தடவை அதேபோல் 100, 200 என்று பணம் வரும். 1 வருடம் கழித்து சிங்கப்பூருக்கு வந்து விட்டதாக ஒரு கடிதம் கிடைத்தது. பிறகு 2 வருடங்கள் மாதம் தவறாமல் பணம் வந்து கொண்டிருந்தது. காமாட்சிக்கு வயது வந்து விட்டதை தெரிவித்து எழுதினார் அப்பா. 2 மாதங்களில் லீவு எடுத்துக்கொண்டு வருவதாகவும், காமாட்சியை சிங்கப்பூருக்கு அழைத்து கொண்டு போவதாகவும் பதில் வந்தது. அப்பா நாட்களை எண்ணினார். 60 ஆயிற்று. 2, 3, 10, 20 என்று பல 60 போயிற்று. ஆளை காணோம். ஆளை பற்றிய தகவலையும் காணோம். படுகை வாளை போல, மார்கழி பவள மல்லி போல வளர்ந்து குலுங்கினாள் காமாட்சி. மார்கழியாக போயிற்று. பல மார்கழியில் போய்விட்டன. இனிமே வந்தா கூட கோவிலில் தான் போய் பார்த்தாகணும். அப்புறம்தான் மனைக்கு அழைச்சிட்டு வரணும்னு சாஸ்திரம் சொல்லுவா. 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்தோடா என்றாள் அத்தை. அதை கேட்டு ஒரு பதிலும் சொல்லாமல் வெளியே எழுந்து போனார் அப்பா. அப்படி சொன்ன அத்தை, அப்படி துக்கத்தை சுமந்து நின்ற அப்பா 2 பேரும் இப்போது இல்லை. அம்மாவும் இல்லை. மேலக்காவேரி முகமது பாட்சா, பண்டாரவாடை ராவுத்தார்கள், கைக்கோள தெருவுக்கு வந்து 2 முதலியார்கள், எல்லோரையும் அண்ணா விசாரித்துட்டு வந்தான். அக்கறை சீமையிலிருந்து வந்தவர்கள் அவர்கள். யாருக்கும் மாப்பிள்ளை பற்றி ஒரு தகவலும் தர முடியவில்லை. பினாங்கு, ரங்கூன் என்று சொல்லிக்கொண்டு யார் வந்தாலும் சரி, அண்ணா விசாரிக்க கிளம்பி விடுவான். நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், ஐயம்பேட்டை என்று அக்கறை சீமை கொள்ளை தலைமாளாக வைத்திருப்போரின் ஊர்களுக்கெல்லாம் அலைந்தான். அப்படி 6-7 வருடங்கள் கழிந்து விட்டன. திடீரென்று ரங்கூன், சிங்கப்பூர் எங்கும் சண்டை என்றார்கள். குண்டு குண்டாக விழுவதாக சொன்னார்கள். கப்பல் கப்பலாக ஆயிரக்கணக்கில் அக்கறையிலிருந்து வந்தார்கள். நடந்து நடந்து கல்கத்தா வழியாக வந்தார்கள். மாப்பிள்ளை வரவில்லை. சண்டை முடிந்துவிட்டது. திரும்பி எத்தனையோ பேர்கள் போனார்கள். வரவும் வந்தார்கள். மாப்பிள்ளை வரவில்லை. பெற்றவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு குழந்தையை விட்ட குண்டு, மனைவி குழந்தைகள் மட்டும் விழுங்கி கணவனை விட்டுவிட்ட குண்டு, குடும்பங்கள் முழுவதையுமே விழுங்கின குண்டு, இப்படி பல குண்டுகளின் கதைகள் கொத்து கொத்தாக காதில் விழுந்தன. மாப்பிள்ளை மாப்பிள்ளை காணவே காணோம். 24 வருஷங்களாகி விட்டன. மாப்பிள்ளை வரவில்லை. காமாட்சி வயதை எண்ணினாள். 35. தலையில் நமைச்சல் தாங்கவில்லை. வரவென்று சொரிந்தால் நரைப்பதற்கான நமைச்சலாம். விறுவிறுவென்று முழுவதும் நரைத்து விட்டது. கண்ணாடி எடுத்து பார்த்தால் கூந்தல் கருப்பு மாறி துரியேறிய இரும்பாகி இருந்தது. முன்னேற்றி நரைக்கு கீழ் தம்பிடி அளவு மங்களாம்பிகா குங்குமம், கோவில் வாசலில் விற்கிற மைதாமா குங்குமம் இல்லை. உள்ளே கொடுக்கிற மஞ்சள் குங்குமம். அதை பார்த்ததும் ஒரு கேள்வி எழுந்தது.
காமாட்சியின் கை அண்ணா வீட்டுக்கு சமைக்கிறது. அண்ணாவின் வேட்டி மண்ணியின் புடவையை கூட துவைக்கிறது. கால் கடைக்கும் மார்க்கெட்டுக்கும் நடந்து சாமான் வாங்கி வருகிறது. நீ யாருக்காக உழைக்கிறாய், யாருக்காக இருக்கிறாய்? அது என்ன பதில் சொல்லிற்று? நீ வாழா வேட்டி இல்லை, விதவையும் இல்லை. அப்புறம் அதோடு பதில் நின்று விட்டது. கண்ணாடி நல்ல கண்ணாடி, உடம்பின் அழுக்கு வறட்சியை நன்றாக பிரதிபலித்தது. இராமாயண சாஸ்திரிகள் கதையில் சொன்னார், சேற்று துளி தெளித்த தாமரை போல சீதை பிரகாசமாகவும் இருந்தால், பிரகாசமாக இல்லாமலும் இருந்தால். காமாட்சியும் சோப்பு போட்டுக் கொள்வதில்லை, தலையணை வைத்துக் கொள்வதில்லை, உடம்பை அக்கறையாக தேய்த்து கொளிப்பதில்லை. மூக்கில் இருந்த ரங்கூன் கமலபேஷரி, சிவப்புத்தோடு, கையில் ஒரு ஜோடி வலை, திருமாங்கல்யம் இவற்றை தவிர மற்றவற்றை கலட்டிவிட்டாள். சீதைக்கு 10 மாத அழுக்குதான் உடம்பில், உனக்கு 20 வருஷ அழுக்கு. ராமனும் உயிரோடு இருந்தான். மேலே நினைக்க துணியாமல் கண்ணாடியை எடுத்து மாட்டினாள் காமாட்சி. பொழுது போகவில்லை. கோவிலில் ராமாயணம், ராதா கல்யாண பஜனை எதுவும் அவள் இல்லாமல் நடக்காது. எங்கு வந்தாலும் அவளோடு வருகிறவர்கள் வெள்ளைப்பாட்டிகள்தான். வெளி உலகம் சம்பந்தப்பட்டவரையில் எல்லோரும் தீர்மானம் செய்து விட்டார்கள், அந்த குங்குமத்துக்கு அர்த்தமில்லை என்று. கோவிலுக்கும் காவேரிக்கும் வந்து கும்பிடுகிற சிவகாமு பாட்டி அவளை வெறித்து பார்க்கிற வழக்கம். ஒரு நிமிஷம் தாமதமாகிவிட்டால், எல்லாம் இட்டுண்டது போதும், சரியாத்தான் இருக்கு, வா, நாளே ஆயிடுத்து என்று அவள் கண்ணாடியை பார்த்து பொட்டு இட்டு கொள்ளும்போது வீசுகிற அலட்சியம். சிவகாமுவும் வேறு யாரையும் கூப்பிடுவதில்லை. மண்ணியை கூப்பிடலாம், மாட்டாள். அவளுக்கு வேண்டியது காமாட்சி தான். இந்த வெள்ளை புடவைகளோடு சுற்றுவதே அவளுக்கு விதித்தாகிவிட்டதா? அர்த்தோத்தியம் மகோதயம் என்றால் கோடிக்கரைக்கு ஆடி அமாவாசைக்கு காவேரிப்பட்டினம், கடை முழுக்கா, மாயவரம் எங்கு போனாலும் இதே வெள்ளை கூட்டம். நடுவில் இவள், குடலை சங்கு பூ, மந்தாரை பூக்களோடு ஒரு சம்பரத்தை பூ போல. இப்படி இன்னும் 9 வருடங்கள் ஓடிவிட்டன. அக்கறை சீமைக்கு போகிற வருகிறவர்களை விசாரிப்பதை அண்ணா விட்டுவிட்டான். மண்ணி ஒருத்தி தான் விடவில்லை. அக்கா, சுருக்க வாங்களேன், ஆரத்தை எடுத்துட்டு போயிடுங்கோனே என்று எந்த விசேஷம் நடந்தாலும் அவள் எங்கிருந்தாலும் இழுத்து வந்து ஆரத்தி தட்டை கொடுத்து விடுவாள். அந்த குங்குமத்தை குங்குமமாக பார்த்தவள் அவள்தான். யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் என்று பிடிவாதமாக, வீம்பாக கூட அதற்கு மரியாதை செய்து வந்தாள். அந்த வீம்பு காமாட்சியை பல தடவைகள் மெய் சிலிர்க்க அடித்திருக்கிறது. காமாட்சிக்கு தைரியம் கொடுத்தது கூட அந்த வீம்புதான். அந்த மண்ணிதான் திடீரென்று பாத்தியதை பிடுங்கிவிட்டாள். அவளுக்கே சந்தேகம் வந்து விட்டால், அதை நினைக்கும் போதே 10 நாட்கள் கழித்து திடுக்கென்றது அவளுக்கு. வயிற்றை என்னமோ செய்தது. மலங்க மலங்க விழித்தாள். மகிஷாசுரமர்த்தினி கதை இன்னும் முடியவில்லை. மகிழ மரத்தில் இன்னும் மின்மினி கூட்டம் அவளுடைய நம்பிக்கையைப் போல அணைவதும் எரிவதுமாக சுழன்றது. மகிஷாசுரன்தானா அகப்பட்டான் உனக்கு? நான் இல்லையா? ஒரு சண்டை போடாமல் உன் கையால் அடிபட்டு விழ காத்திருக்கிறேன். ஏன் இந்த பக்கமே பார்க்கவில்லை நீ என்று மனதுக்குள் அழுதாள். கண்ணை மூடினாள். சிங்கத்தின் மீதேறி பாய்ந்து வந்து அவளே தன்னை ஒரு அறை அறைந்தாள். அந்த காட்சியை கண்டு உடல் நடுங்கிற்று, உள்ளம் திகைத்தது. கடலில் கலங்கிய நதியை போல் பூரித்தது. இனிமேல் ஆறில்லை, கடலாகி விடுவோம் என்று பரபரக்கிற, அழித்து கொள்கிற ஆவலில் உள்புறம் யாவும் துள்ளின. கண் திறந்து திரும்பினாள். அக்கா, மண்ணி நின்று கொண்டிருந்தாள். என்ன மண்ணி? வாங்க அக்கா, அண்ணா அவசரமாக கூப்பிட்றா, கையோடு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா. காமாட்சியை அவள் இதுவரையில் இப்படி கூப்பிட்டதே இல்லை. எதுக்கு? நீங்கள் எழுந்து வாங்க சொல்கிறேன். தீபாவளன் ஆகலையே மண்ணே, அப்புறம் வந்து பார்க்கலாம் வாங்கோ என்று கூறிய அவளை ஏற இறங்க பன்முறை பார்த்தாள் காமாட்சி. வாங்களேன், என்னன்னு சொல்லேண்டிராதே, நானும் தான் தெரிஞ்சுக்கிறேனே என்று குறுக்கிட்டாள் சிவகாமு பாட்டி. ஒன்றுமில்ல பாட்டி, என்ன ஒன்றுமில்ல. காமாட்சி எழுந்து நடந்தாள். என்ன மண்ணே? வாங்களேன் சொல்கிறேன். இருவரும் ஆசார வாசலை கடந்து தெருவுக்கு வந்து விட்டார்கள். இப்போவாது சொல்ல மண்ணி. சொல்கிறேன்க்கா, எனக்கு எப்படி சொல்கிறேன்னு புரியலை. மண்ணியின் குரல் நடுங்கிற்று, தளதளத்தது, கண்களில் நீர் கட்டிவிட்டது. அம்பாள் அகத்துக்கே வந்துட்டாக்கா. என்னது? ஆமாக்கா, நீங்கள் வந்து உங்கள் கண்ணால் பாருங்கோ. என்னடி இது? நன்னா சொன்னேன், மாப்பிள்ளை வந்துட்டாருக்கா. இப்போ தானே ஆண்டு நிறைவுக்கு வந்துட்டு போனா. இல்லைக்கா, 32 வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு போனாரே அந்த மாப்பிள்ளை. என்னது? என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, உங்க சரடும் குங்குமமும் இழுத்துட்டு வந்திருக்கு. என்ன பண்ணிது? ஆமாக்கா, இப்பதான் வந்தார், கூடத்தில் உட்கார்ந்துருக்கார். அண்ணா உங்களை அழைச்சிட்டு வருகிறேன்னு கிளம்புனார். அதெல்லாம் முடியாது, நான் தான் அழைச்சிட்டு வருவேன்னு ஓடி வந்தேன். என்னது என்னது? என்ன பண்ணிது? நிஜமாவா? நிஜமாவா?
காமுவுக்கு தாங்க முடியவில்லை. நெஞ்சை அமுக்கி புண்ணாக வலித்தது. எப்ப எப்ப எங்க இருந்து? பேசாம வாங்கக்கா, கண்ணையெல்லாம் துடைச்சிக்குங்கோ. வீட்டு வாசலில் விளக்கு எரிந்தது. திண்ணை விளக்குகள் எரிந்தன. கூடம் முழுவதும் ஒரே வெளிச்சமாக எரிந்து கொண்டிருந்தது. காமு, காமு என்று ஆவேசம் வந்தார் போல் கத்தினான் அண்ணா. ஊஞ்சலில் அவனோடு இன்னொரு மனிதன். காமு ஏறிட்டு பார்த்தாள். குடுமி இல்லை, கடுக்கன் இல்லை, புல்லா இல்லை. இரட்டை நாடியாக முழுக்கை சட்டையுடன் முக்கால் வழுக்கை விழுந்த கிராப்புடன். அவர்தான், அவர்தான், அவர்தான். ஏ அப்பா, எத்தனை வயது! காமு அடையாளம் புரிகிறதா என்றான் அண்ணா. காமு அவரை ஏற இறங்க பார்த்தாள். பைத்தியம் போல் பார்த்தாள். விக்கி விக்கி அழுதாள். அவரும் விக்கி விக்கி அழுதார். அண்ணாவும் மண்ணியும் அதையே தான் செய்தார்கள். காலமே ஏரோப்ளானில் வந்தாராம். உடனே ஒரு காரை வச்சுட்டு மெட்ராஸிலிருந்து வந்திருக்கார் காமு. கூடம் முழுதும் அடைத்து கிடந்தது. 4-5 பெரிய பெட்டிகள், படுக்கை, கூடைகள், பைகள், கள்ளிப்பெட்டிகள், அட்டை பெட்டிகள், பாய்கள், இன்னும் இனம் தெரியாத பேர் தெரியாத பல சாமான்கள் எல்லாம் வெளிக்கடையில் தெரிந்தன. இத்தனை வருஷங்களாக எங்கே இருந்தார்? ஏன் இருந்தார்? மணக்கடையில் இருந்த கேள்விகள் எழுந்தன. மண்ணியை கூடத்தில் காணோம். மாப்பிள்ளை கைக்குட்டையில் முகத்தை புதைத்து இன்னும் வெக்கி கொண்டிருந்தார். தலை, முகம் எல்லாம் 60 வயதை எட்டிவிட்டன. ஊஞ்சல் சங்கிலியை பற்றியவாறு நின்றாள் அவள். அண்ணா மூக்கை சிந்தி அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான். இத்தனை நாட்களாக எங்கே இருந்தார்? என்ன செய்தார்? எப்படி வந்தார்? எதற்கு வந்திருக்கிறார்? இந்த கேள்விகளை அவள் வாய் திறந்து கேட்கவில்லை. ஊஞ்சல் சங்கிலியை பற்றி நின்று அவருடைய தலை, அவருடைய வயது, முதிர்ச்சி, மௌனமான அழுகை எல்லாவற்றையும் வெறித்து பார்த்த கண்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. உடல் கட்டுக்கொள்ளவில்லை. சூடு பறந்தது. மண்ணியை பார்த்து சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. அந்த அம்பை பிடுங்கி அவள் மீது திருப்பி எரிய தோன்றியது. அவர் கண்களை துடைத்து கொண்டு அவளை பார்த்தார். அக்கா, உட்காருங்கோ, இப்படி சேர்த்து உட்காருங்கோ. ஆமாங்க காமு, உட்காரு, இப்படி உட்காரு என்று அண்ணா ஊஞ்சலிலிருந்து எழுந்து இடம் விட்டான். காமு திரும்பினாள். மண்ணி ஆரத்தி தட்டுடன் நின்றாள். மண்ணியின் முகத்தில் ஆரத்தி தட்டில் சுடர்விட்ட விளக்கின் ஒளி தகதகத்தது. உட்காருங்கோ, சேர்ந்து, பரவாயில்ல என்று மண்ணி கெஞ்சினாள். மண்ணி எப்போதுமே கெட்டிக்காரி. நாம் சிரிப்பதற்கு முன்னால் அவள் முந்தி கொண்டு விட்டாள். நன்றி, வணக்கம்.